எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விலாக் வீடியோ தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் வந்து செம்மையா பனி பெய்யுதுங்க. உங்கள் ஏரியாலலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்களுடைய ஏரியா இன்னும் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகவே இல்ல. அவ்வளோ பனிமூட்டம். நாங்கள் வந்து ஊட்டிக்கு போயிருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஒர்க் விஷயமா தான் ஊட்டிக்கு போயிருந்தோம். அதை ட்ரிப்பாலாம் நாங்கள் என்ஜாய் பண்ணி ஊட்டிக்கு வந்து போகல. ஆனால் நாங்கள் போன டைமில் வந்து ஊட்டியில் வந்து இது மாதிரி பனிமூட்டத்தையே பார்க்க முடியல. ஆனால் ரொம்ப ஆசையாக போனேன் பார்க்கணுன்ட்டு. ஆனால் நாங்கள் அங்கே வந்து அந்த காட்சியெல்லாம் நான் பார்க்கல. இது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் ஏரியாவிலே இது மாதிரி பனிமூட்டமாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாவ்! சூப்பர் அப்படின்ட்டு அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எப்படி பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா பனி. எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளே போனான்னு வச்சுக்கோங்க, இன்னும் பயங்கர பனிமூட்டம். எதிரில் வர்ற வண்டி கூட தெரியல. எங்கள் ஏரியாவில் மட்டும்தான் அப்படி இருக்குது. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, உங்கள் ஏரியா எங்கே இருக்குது, உங்கள் ஏரியா எங்கே இருக்குன்ட்டு. எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி அதுதான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஹில்ஸ் அங்கே தான் வந்து இருக்கிறோம். எந்த ஏரியாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே சேஃப்டி விஷயத்துக்காக. அவ்வளோதாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இப்படி ஒரு பனிமூட்டத்தில் நம்ம வந்து போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம மைண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பா கொடுத்த அந்த பனிமூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்தளவு அது நான் அவன் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஏசப்பா ரொம்ப தேங்க்யூ, நான் ஊட்டிக்கு போகும்போது கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு டே எப்போ போனேன்னு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்தோம், பல் ஹாஸ்பிட்டல். அங்கே போயிட்டு சாமுக்கு வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து போனோம். ஏற்கனவே சாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. கவர்மெண்ட்னாலே கொஞ்சம் பயம்லாங்க, நிஜமாகவே ரொம்ப பயமாக தான் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய உயிர்களை நாங்கள் இழந்திருக்கோம் எங்கள் ஃபேமிலியில். அதனால் எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேண்டவே வேண்டாம் சொல்லிட்டு நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தோம். அந்த சார் வந்து 40,000 ரூபாய் சொன்னாங்க லேசர் ஆப்ரேஷனுக்கு ஃபுல்லாகவே பண்ணுறதுக்கு. ஏன்னா சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக நாங்கள் வந்து போயிருக்கிறோம். அதனால எங்கள் மைண்டு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஆண்டியா பாரு, பாட்டியை பாருமா. தண்ணி ஊற்றி கழுவுனியா? தண்ணி ஊற்றி கழுவுனியா? அது வந்துக்கிட்ட கொண்டுருவோம். நம்ம சாப்பிட்டியா கேளுமா, சாப்பிட்டியா கேளு. என்னம்மா சாப்பிட்டேன்? சரிம்மா பாரு எப்படி தர்றான், எப்படி தர்றாமா கண்ணாடியில் எப்படி தர்றான். கவி கவி பாட்டி கிட்ட பா, பாட்டி இருக்கானா முடி கெட்டவு வரணும். நான் சிஸ்டர் கான்வென்ட்டில் வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் வந்து நான் படித்தேன். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கிளாஸ்மேட் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளுடைய அதான் ரிசப்ஷனுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். செம்ம கூட்டங்க, சாப்பிட இடமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. என்னன்னா ஆனால் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறதுக்கு மூடே இல்லை. திடீர்னு கிளம்பி வந்து போனோம். ஆட்டோவில் வந்து வசனம் வந்து போகுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உனக்கு அறியாதும் உனக்கு கெட்டாதுமான பெரிய காரியங்களே செய்வேன்ட்டு. அந்த வசனம் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, சாம்க்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்கொயரி பண்ணலான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஆண்டி இருக்காங்க, அவங்க வந்து ரெஃபர் பண்ணாங்க. சரி அங்கே போய் கேட்கலாம். தங்கச்சியும் ஃபோன் போட்டு அங்கே போய் பாருங்கக்கா, கொஞ்சம் கம்மியாக தான் கேட்பாங்க அப்படி சொன்னாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து 40,000 சொல்லிட்டாங்களா, அதுலேயே கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி இங்கே போய் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் சாமும்
கிளம்பி போனோம். இதில் என்னென்னா அம்மாவுக்கு இந்த மருந்து ஊற்றுற டைம் போக மிச்ச டைமில் நாங்கள் எங்கள் வேலையும் பார்த்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு அந்த கேப்பில் சாமியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது அது மாதிரி வேலைகள் இருந்துச்சு. நாங்கள் போயிருந்த கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா நகரில் வந்து இருக்குது. விஜயா டென்டல் கேர்ன்ட்டு நிறைய பேர் கேட்டிங்க. பெரம்பூர் திருவிக்கா நகர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. மறக்காமல் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக போங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. திருவிக்கா நகர் பெரம்பூர் அங்கே தான் இருக்குது. நீங்கள் போன பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சர்ஜரிக்கு வந்து மெடிசன் எல்லாமே சேர்த்து நமக்கு 22,000 சொல்லிட்டாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்களும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 500 ருபீஸ் வந்து கட்டிட்டு போக சொன்னாங்க. அந்த 500 ருபீஸ் கட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதம் நமக்கு வந்து செய்வாங்க. 40,000 எங்கே இருக்குது, மெடிசன் எல்லாம் அப்புறமா வாங்கணும், கிட்டத்தட்ட 43 அது மாதிரி வந்துடும். இங்கே 22,000 ரூபாய்க்கு எல்லாமே முடிஞ்சதுனால நாங்கள் ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் சாம் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்தாங்க. கேள் இருக்காளே இந்த கேள், இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. கேகேஆர் டவுனா டவுன் ஃபுல்லாக ஆங்கில இண்டியன்ஸ் தான் இருப்பாங்க எங்கள் இந்த ஏரியாவில். இப்போ பாய், அந்த பாய் இருக்கானே பாய் ரெண்டு வந்துட்டு போகிறான். இவ்வளோ போக பார்த்தீங்களா, அந்த போகைக்கு காரணம் உங்களுக்கு காட்டுறேன். என்னது தெரியல, டீ மாதிரி தான் தெரியுது. வச்சுட்டு மறந்துட்டாரு சாம். எஞ்சிச்சு. நானும் சரி சாமும் சரி நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம். காலையில் சாம் வந்து ஒரு 7 o'clock நினைக்கிறேன் பாலை வச்சுட்டு சாம் வந்து குளிக்க போயிட்டாங்க. மறந்துட்டாங்க போல். என்னடா இது எரிஞ்சு புகையா வருதுன்ட்டு அம்மா தான் வந்து எழுப்புனாங்க. அம்மா என்னம்மா ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்ட்டு. அப்புறமா அம்மாவே வந்து அந்த கேஸ் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும்போது இது மாதிரி ஆப்ரேஷன் எல்லாம் நம்ம வீட்டில் நடக்க போகுதுன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக நர்வஸாக இருக்கும். நேற்று நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அம்மாவுக்கு கண்ணுக்கு மருந்து ஊற்றவே மறந்துட்டேன். ஒரு 1/2 hour லேட் பண்ணிட்டேன். அது மாதிரிலாம் நடந்துச்சு. நேற்று சாமுடைய பர்ஸை வந்து ரோட்டில் போட்டாங்க. கையிலேருந்து எப்படி கீழே விழுந்துச்சுன்னே தெரில. அது கூட நான் கவனிக்கவே இல்லை. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் எக்கச்சக்கமாக மறந்துடுறோம். 2 பேருமே மறந்துடுறோம். இன்றைக்கி வந்து நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். காலையில் எழுந்துச்சி ஜெபம் பண்ணிட்டு எஸ்பா இனிமேல் எதுவுமே மறக்கக்கூடாது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படி சொல்லிவிட்டு நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா மோர் குழம்பு, கீரை, அப்புறமா உருளைக்கிழங்கு மத்தியானம் சமையல் வந்து அதுதான். நைட்டுக்கு வேறு ஏதாவது சமைச்சி கொடுக்கணும். அம்மாவுக்கு டிஃபன் தான் வந்து கொடுக்குறோம். எங்கள் பாட்டி வருவாங்க. அவங்க தான் நாங்கள் பைபிள் காலேஜுக்கு போகும்போது 3 நாள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க மருந்து ஊற்றுறதுக்கு. இப்படி தான் எங்களுடைய லைஃப் வந்து போயிட்டுருக்கு. சாமுக்கும் வேலைக்கிழமை ஆப்ரேஷன். பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா